அவர்களுடைய நிலைமை உங்களுக்கு முன் இருந்தவர்களின் நிலைமையை ஒத்திருக்கிறது. அவர்கள் உங்களை விட வலிமை மிக்கவர்களாகவும் செல்வங்களிலும் மக்களிலும் மிகைத்தவர்களாகவும் இருந்தார்கள். இவ்வுலகில் தங்களுக்கு கிடைத்த பாக்கியங்களை கொண்டு அவர்கள் சுகமடைந்தார்கள். உங்களுக்கு முன் இருந்தவர்கள் அவர்களுக்கு உரிய பாக்கியங்களால் சுகம் பெற்றது போன்று நீங்களும் உங்களுக்கு கிடைத்த பாக்கியங்களால் சுகம் பெற்றீர்கள். அவர்கள் வீண்வாதங்களில் மூழ்கி கிடந்தவாறே நீங்களும் மூழ்கிவிட்டீர்கள். இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுடைய செயல்கள் யாவும் பயனில்லாமல் அழிந்து விட்டன. அவர்கள் பெரும் நஷ்டமடைந்து விட்டார்கள். இவர்களுக்கு முன்னிருந்த நூஹ் நபியுடைய மக்கள், ஆத் சமூதுடைய மக்கள், இப்ராஹிம் நபியுடைய மக்கள், மதியன் வாசிகள், தலைகீழாய் புரண்டு போன ஊரார் ஆகியவர்களின் வரலாறு அவர்களிடம் வரவில்லையா? அவர்களுக்கு நாம் அனுப்பிய அவர்களுக்குரிய இறை தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள். தூதர்களை நிராகரித்ததினால் அவர்கள் அழிந்தனர். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு தீங்கும் இழைக்கவில்லை. எனினும் அவர்கள் தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டார்கள். மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற துணைவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் நல்லதை செய்ய தூண்டுகிறார்கள், தீயதை விட்டும் விலக்குகிறார்கள், தொழுகையை கடைபிடிப்பார்கள், ஏழை வரியாகிய ஜக்காத்தை முறையாக கொடுத்து வருகிறார்கள், அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் வழிபடுகிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சீக்கிரத்தில் கருணை புரிவான். நிச்சயமாக அல்லாஹ் வல்லமை மிக்கவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான்.